கல்யாணம் முடிஞ்சதுமே இந்த வண்டியை மாற்றணும்டா. சவுண்டு ஊற கூட்டது. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மல. டேய் பிசினஸ்மேன், எப்படா இருக்க? கார்த்திக், எப்படி இருக்க? வா வா வா. எங்க வீட்ல யாரையும் காணோம்? அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்தா தண்ணி சாப்பிடு. அப்புறம் என்ன சாரு இந்த பக்கம் வந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். நம்ம கௌதம்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏய் சூப்பர்ரா. ரொம்ப நாளா நோ நோன்னு சொல்லிட்டு இருந்தான். அதை ஏன் கேக்குற? நானும் சரணியும் பேசி எப்படியோ ஒரு வழியை அவனை ஓகே சொல்ல வச்சேன். ஆனாலும் அம்மா அப்பா இல்லாம அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க பத்தியா, நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா. எனக்கு எல்லாமே அவன் தான். சரி ஃபீல் பண்ணாத. சரண்யா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னடா, அவன் நல்லா இருக்கா. ஒரு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். தம்பி கல்யாணம் முடிஞ்சதும் சார் அப்போ வந்து அடுத்த 6 மாசத்துல இன்னொரு கல்யாணம் இருந்து. கண்டிப்பா உனக்கு இல்லாதா? சூப்பர்ரா. அப்புறம் கௌதமுக்கு பார்த்திருக்க பொண்ணு எந்த ஊரு? இங்கதான், நம்ம சென்னை தான். ஒரே பொண்ணு, அப்பா அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க 2 பேருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. இங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஓனர் ஒரு பியூட்டி பார்லரும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பியூட்டிஷியன் ஒரு இன்ட்ரெஸ்ட். 2 பேர் வச்சு ஷாப் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ டைம்ல அவங்களும் போய் ஷாப் பாத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க. நல்ல பொறுப்பான பொண்ணாவும் தெரியுது. கௌதமி நல்லா பாத்துப்பாங்க நம்புறேன். சூப்பர்ரா. சரிடா, இன்னும் நிறைய பத்திரிக்கை வேண்டிய வேலை இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துரு. சரிடா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துடுறேன். டேக் கேர். பாய்டா. சீக்கிரத்துல மீட் பண்ணலாம். என்ன ஷூலாம் இப்படி போட்டிருக்கான்? என்ன வீடு அப்படி வச்சிருக்கான்? டேய் கௌதம், டேய் கௌதம். மேலதளம் வாத்தியத்துக்கு கொடுத்தாச்சு, ஐயருக்கு கொடுத்தாச்சு. இன்னும் பந்தல் சீரியல் சமையல் தான் பெண்டிங்ல இருக்கு. இந்த பந்தலுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்கினேன். எங்க மதிப்பிற்குரிய அண்ணா, நீங்கள் எனக்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. என் வாழ்க்கையில் உங்களை வாழும் கடவுளாக பார்க்கின்றேன். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனாக மட்டுமில்லை, எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிறந்த நண்பனாகவும் என்னை பார்த்து கொண்டீர்கள். இவை எல்லாவற்றிற்கும் நன்றி. என்னுடைய பிரச்சனையை உங்களிடம் சொல்ல பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் அதற்கு ஏற்ற தைரியம் என்னிடம் வரவில்லை அண்ணா. ஆமாம் அண்ணா, நான் நீங்கள் நினைத்த போல் ஒரு ஆண் இல்லை. நான் ஒரு பெண்ணாக உள்ளேன். எனக்குள் எல்லா விதமான மாற்றங்களும் வந்துவிட்டது. இதை வரமாக நினைத்து என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்க்கும் என்ற பயமும் வந்துவிட்டது. என்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெட வேண்டாம் என்று நினைக்கின்றேன். உங்களையும் அப்பெண்ணையும் ஏமாற்ற மனமில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்ந்தேன்? உன் நம்பிக்கைக்குரிய உடன்பிறப்பாக என்னால் இருக்க முடியாததற்கு என்னை மன்னித்துவிட அண்ணா. இப்படிக்கு உன் அன்பு சகோதரன் கௌதம்.
சார் இந்த பாலிசிக்கு யாரை நாமினியாக போடுறீங்க சார்? என் தம்பி கௌதமை போட்டுருங்க சார். இயற்கையின் அற்புத படைப்பின் இன்றியமையாத பிறவினி, சிவனும் சக்தியுமாய் படைப்பின் அதிசயமாய் விளங்கும் எங்கள் மதிப்பிற்குரிய திருநங்கையர் அனைவருக்கும் எங்கள் உயிர் வணக்கம். இந்த சமுதாயத்தில் ஆணுக்கு பெண் நிகர் என்றாலும் இச்சமுதாயத்தில் நீங்கள் ஓர் நிகரற்ற அங்கமே. உங்களின் தோற்றத்தில் மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் திறமைக்கு நிகரே கிடையாது. மருத்துவம், பொறியியல், காவல்துறை என பல்வேறு துறைகளில் உங்கள் கால்தடம் பதியாத துறைகளே இல்லை. ஆகையால் தற்கொலை என்பது ஓர் தீர்வு இல்லை, அது ஓர் முடிவும் இல்லை. இழப்பு கார்த்திக் அண்ணனுக்கு மட்டுமல்ல, இச்சமுதாயத்தில் உள்ள அனைத்து அண்ணன்களுக்கும்.